காலத்துல சிறுவர்களும் அதிகமா ஸ்கிரீன் யூஸ் பண்றதால அவங்களோட ஐ பவர் குறைஞ்சி இப்ப அவங்களும் இந்த சோர்ட் சைட் பிரச்சனையால அதிகமா பாதிக்கப்படுறதா ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோர்ட் சைட் அதாவது கிட்ட பார்வைன்றது நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களால அருகாமையில இருக்கிற பொருளை தெளிவா பாக்குற அளவுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற பொருளை பார்க்க இயலாது. அது ஒரு மாதிரி பிளர்டா தான் அவங்களுக்கு விளங்கும். அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நபரா இருக்கலாம். அந்த தூரமா இருக்கிற பொருளை இவங்களால தெளிவா பார்க்க முடியாம இருக்கும். இந்த சோர்ட் சைட் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களால குறிப்பிட்ட தூரத்துல இருக்கக்கூடிய பொருட்களை தான் தெளிவா பார்க்க முடியும். இந்த பிரச்சனைய, அதாவது சோர்ட் சைட் கிட்ட பார்வைன்ற இந்த பிரச்சனைய மயோபியான்னு சொல்லுவாங்க. அது இப்ப சிறுவர்கள் மத்தியில ரொம்ப அதிகரிச்சு இருக்கிறதா வைத்திய நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சிறுவர்கள் மத்தியில இந்த பிரச்சனை அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணமா கோவிட் சொல்றாங்க. ஏன்னா கோவிட் காலத்துல எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இந்த டைம்ல எல்லாருமே போன் யூஸ் பண்றது, டிவி பாக்குறது, லேப்டாப் யூஸ் பண்றதுன்னு இப்படி அதிகமா ஸ்கிரீனை பாக்குற வேலையில இறங்கிட்டாங்க. மயோபியான்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ட பார்வை பிரச்சனை சிறுவர்களுக்கு 7 தொடக்கம் 8 வயசுக்குள்ள அதிகமா பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சோர்ட் சைட் கிட்ட பார்வை பிரச்சனை உலக மக்கள் தொகையில 2010 அளவுல 28% தான் இருந்ததாம். 2050 இந்த நோயால 50% பாதிக்கப்படலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த கிட்ட பார்வை பிரச்சனை சிறுவர்கள் மத்தியில அதிகரிச்சுட்டு வரதால இதுக்கான சிகிச்சை பத்தி வைத்திய நிபுணர்கள் அதிகமா கவனம் செலுத்திட்டு வராங்களாம். இதுக்கான சிகிச்சை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 18 வயசை விட சின்னவங்களா இருந்தா கண்ணுல இந்த கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கு. அதாவது உங்களால தூரத்துல இருக்க பொருளை தெளிவா பார்க்க முடியல, கிட்டவா இருக்கிற பொருட்களை மட்டும்தான் தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னா இந்த பிரச்சனைக்காக உடனே சத்திர சிகிச்சை எல்லாம் பண்ணாதீங்க. அதாவது லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் உடனே போய் பண்ணிடாதீங்க. ஏன்னா சத்திர சிகிச்சை மூலம் இல்லாம சாதாரணமான சிகிச்சை முறை மூலம் உங்களால அது குணப்படுத்துற அளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களால ஒரு கண்ணால எதையுமே பார்க்கவே முடியல, எந்த பொருளா இருந்தாலும் பார்க்கவே முடியலன்ற அளவுக்கு உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை வந்தா மட்டும் நீங்க சத்திர சிகிச்சை அளவுக்கு போங்க அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கிட்ட பார்வை பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதிக நேரத்தை நீங்க வெளியில செலவிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க அதிக நேரமா ஸ்கிரீன் யூஸ் பண்றதையோ படிக்கிறதையோ கொஞ்சம் தவிர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. இதால பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு சிறப்பான அட்ரோபின் கண் சொட்டுக்கள் இல்லாட்டி லென்ஸை வாங்கி கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. சூரிய ஒளியில வெளியில போறதை இயல்பான அளவு குறைச்சிக்க சொல்லி இருக்கிறாங்க. கேரட் ஜூஸ் குடிக்கிறது, ஐ எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நோயில இருந்து நீங்க படிப்படியா ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு உதவும்னு சொல்லி இருக்கிறாங்க.